ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா என்சிஆர்டி. அந்த என்சிஆர்டி சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புக்கு. அந்த சிபிஎஸ்சி புக்கில் இருக்கிற கெமிஸ்ட்ரியை நம்ம அப்படியே என்ன பண்ணோம்னா தமிழ் மீடியத்துக்காக நீட் பர்பஸுக்காக நீட் படிக்கக்கூடிய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக இப்போ நம்ம அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். இதில் என்னென்னா எல்லா கண்டென்ட்டையும் அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டாப்பிக்கில் அந்த ஹெட்டிங்கில் உங்களுக்கு என்ன தேவை, அதாவது நீட் பேஸ்டு உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம முதல்ல எடுக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா யூனிட் 2. அந்த யூனிட்டோட பேர் என்னென்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் அணு அமைப்பு. ஸோ இந்த அணு அமைப்பில் சிபிஎஸ்சி புக்கில் நமக்கு என்ன மாதிரியான ஹெட்டிங்ஸ், முக்கியமான ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுவின் அடிப்படை துகள்கள் அப்படிங்கிறது, அதாவது ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மாடல் ஆஃப் ஆட்டம், அணு அமைப்பு. போர் அட்டாமிக் மாடல், போர் அணு கொள்கை. இந்த போர் அணு கொள்கை ஹைட்ரஜன் அணுவுக்கு நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா எப்படியா பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறது. அடுத்து அணுவிற்கான குவாண்டம் கொள்கை, அதாவது குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ இந்த லெசனுக்கு நீங்கள் இந்த ஹெட்டிங்கில் உள்ள என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன தகவல்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கேதர் பண்ணிங்கனாலே இந்த சாப்டர் ஒரு முடிவுக்கு வந்துடும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் பாருங்கள். அணுவின் அடிப்படை துகள்கள் அப்படிங்கிறது தான் அதனோட சைடு ஹெட்டிங், துணை தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணுங்கிறதுல சென்டரில் ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பேர் கொடுத்துருப்போம் அப்படின்னா உட்கரு அப்படின்னு சொல்லுவோம். தென் இது இந்த வெளியே இருக்கிற இந்த ரவுண்டு, இந்த கே, இந்த எல், இந்த எம், இந்த என், இதெல்லாம் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஆர்பிட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆர்பிட். இந்த உட்கரு எதனால் சேர்ந்திருக்கும் அப்படின்னா புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். இந்த ஆர்பிட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் சுற்றிட்டு இருக்கும். இந்த எல்லா இடத்துலையுமே என்ன இருக்குன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி அந்த இடத்துல நீங்கள் ரெண்டு டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சுக்கணும். ஆர்பிட்னா என்ன, ஆர்பிட்டால்னா என்ன. இங்கிலீஷில் ஆர்பிட், ஆர்பிட்டால். ஆர்பிட் அப்படிங்கிறது ஒரு அணுவை சுற்றி எலக்ட்ரான்கள் சுற்றி வரும் வட்டப்பாதை. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அணுவில் எலக்ட்ரான்கள் சுற்றி வரும் வட்டப்பாதை. நம்ம ஒரு சிங்கிள் லைனில் போடுறோம். இதை புரியறதுக்காக நான் உங்களுக்கு இப்படி டபுள் லைன் போட்டு காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஹைவே அல்லது ரோடு மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேப்பில் தான் எலக்ட்ரான்ஸ் என்னவாகும்னா சுற்றி வரும். இப்போ எலக்ட்ரான்கள் எந்த எல்லையில் அல்லது எந்த வட்டப்பாதையில் சுற்றி வருகிறதோ அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ஆர்பிட். இப்போது இந்த ஆர்பிட்டில் எலக்ட்ரான் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் எலக்ட்ரான்கள் சுற்றி வரும் வட்டப்பாதையில் எலக்ட்ரான்கள் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நிகழ்தகவு, அதுதான் ஆர்பிட்டால். இப்போ கே, எல், எம், என் இப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கேப்சுலேட்டர், இதெல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னா ஆர்பிட். இந்த ஆர்பிட்டில் எலக்ட்ரான்கள் இருக்கிற இடத்தை பொறுத்து தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா SPDF அப்படின்னு கொடுப்போம். இதெல்லாம் ஆர்பிட்டால். ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்பிட்னா என்ன, ஆர்பிட்டால்னா என்ன. அடுத்தது இப்போ உட்கருவில் 3 விஷயம் இருக்குது. அது அடிப்படை துகள். அடிப்படை துகள்னால் ஒரு அணுவில் உள்ள மிகச்சிறிய அல்லது அணுவை விளக்க முடிந்தால் அது கடைசியாக உருவாக்கக்கூடிய துகள்கள் தான் என்னன்னு சொல்லுவோம், நாம் அடிப்படை துகள்கள் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இப்போ இந்த அடிப்படை துகள்களில் மொத்தம் 3 விஷயம் கொடுத்துருக்கோம். ஒன்று எலக்ட்ரான், ரெண்டாவது புரோட்டான், மூணாவது நியூட்ரான். எலக்ட்ரான் E மைனஸ், புரோட்டான் P ப்ளஸ், நியூட்ரான் N0. 0ன்னா என்ன அர்த்தம்னா நியூட்ரல்னு அர்த்தம். ஸோ இப்போ இதனோட மிக குறுகிய ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு, தென் நியூட்ரான் இருக்கு. சரிங்களா? 3 விஷயம் இருக்கு. இதில் எலக்ட்ரானோட நிறை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9.1 into 10⁻³ கிலோகிராம். புரோட்டானுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. எலக்ட்ரான் நிறை எவ்வளோ அப்படின்னா 9.1 into 10⁻³ கிலோகிராம். இப்போ ஒரு புரோட்டானுக்கு அதனோட நிறை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.672 into 10⁻27 கிலோகிராம். இப்போ புரோட்டானுக்கு பார்த்தாச்சு. நியூட்ரானுக்கு எவ்வளோ வரும்னா 1.674 into 10⁻27 கிலோகிராம். ஸோ இதனோட நிறையை பொறுத்து 3ஐயும் வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டானும் நியூட்ரானும் ஓரளவிற்கு சமமாக, பட் இது ரெண்டு எதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானோட சைஸை விட, நிறைய விட அதிகமாக இருக்கும். அடுத்தது இதனோட மின்சுமை. மின்சுமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானோட மின்சுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.602 into 10⁻19 கூலும். அதே மாதிரி புரோட்டான் P ப்ளஸ். இதில் நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, இது -1 பாயிண்ட். ஏன்னா எலக்ட்ரானுக்கு சார்ஜ் என்ன, மின்சுமை என்னன்னா மைனஸ். புரோட்டானுக்கு மதிப்பு ஒன்று தான், ஆனால் சைன் மட்டும் மாறும். +1.602 into 10⁻19 கூலும். ஓகேங்களா? ரைட். இப்போ அடுத்து ஒரு எலக்ட்ரான் ஒரு அணுவில் சுற்றிக்கிட்டு இருக்குது, அது சரௌண்டிங்ஸ் அதை சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது ஒரே திசையில் சுற்றாது. அது என்னவாகுன்னா ஒன்று கடிகாரமுள் நகரும் திசையில் சுற்றணும், அல்லது கடிகாரமுள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் சுற்றணும். கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சுழற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே என்னதான் இருக்குன்னா +or-1/2. பர்டிகுலராக எலக்ட்ரானுக்கு சொல்லுவாங்க. எலக்ட்ரான் கடிகாரமுள் நகரும் திசையில் சுற்றுனுச்சு அப்படின்னா அது +1/2. அதுவே கடிகாரமுள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் சுழற்றுனா அது -1/2. இதுதான் இதனோட சுழற்சி. ஸோ இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது தாம்சன். அதே மாதிரி உங்களுக்கு புரோட்டானை கண்டுபிடிச்சது கோல்ட்ஸ்டீன். நியூட்டனை கண்டுபிடிச்சது ஷார்ட்விக். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது தாம்சன், தென் புரோட்டானை கண்டுபிடிச்சது கோல்ட்ஸ்டீன், தென் நியூட்டனை கண்டுபிடிச்சது ஷார்ட்விக். இவ்வளோதான் அணுவோட அடிப்படை துகள்கள். இதை உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இப்போ எக்ஸ்ட்ரா அப்படின்னு நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா E/m ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மின்சுமை, E ஃபார் மின்சுமைன்னு சொல்லலாம். எலக்ட்ரான் மின்சுமை வகுத்தல் மாஸ், நிறை. மின்சுமை நிறையால் வகுக்கும் போது E/m ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வேல்யூ இருக்குது. சிம்பிள், நாமளே போகலாம் பாருங்களேன்.
ஈனா என்ன மின்சுமை நம்ம மின்சுமை எவ்வளோ சொல்லியிருக்கோம் பாருங்கள், இந்த கீழே கொடுத்துருக்கோம். எலக்ட்ரானோட மின்சுமை எவ்வளவு -1.602 × 10⁻⁻19 கூலும். மாஸ் எவ்வளவு இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், 9.1 × 10⁻31. ஸோ அப்படி எழுதுங்க பார்க்கலாம். 1. உங்களுக்கு மின்சுமை தேவையில்லை, வேல்யூ மட்டும் எழுதிக்கோங்க. 2 × 10⁻19 டிவைடட் பை எம்முக்கு பதில் என்ன பண்ணியிருக்கலாம், 9.1 × 10⁻31. மேலே என்ன இருக்கும், சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். மேலே 1.602 இருக்கும், கீழே 9.1 இருக்கும். 10 மேலே 9 கீழே இருக்க -31 மேலே போனால் +31. இதை சால்வ் பண்ணால் நமக்கான E/m வேல்யூ கிடச்சிரும். இருக்கும் சால்வ் பண்ண 1.758 × 10⁻11 கூலும். அப்போ E/m ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தீங்கன்னா 1.758 அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். தேங்க்யூ.